ஹாய் சொல்லுங்க. எப்படி இருக்கு? என்னடி தங்கம், என்ன பெருமா வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நெக்ஸ்ட் டே. நான் வந்து காலையிலேயே சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறேன். பிகாஸ் அது கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஸோ அதுக்கு வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணுறேன். ஸோ வாங்க என்னோடய சிம்பிள் எவ்ரிடே நல்ல திக்கான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். குட் மார்னிங் பேர்ட். இங்கே வந்து வீடு மாப் போட்டுட்டு இருந்தேன். மகா வந்து ஃப்ரெண்டில் செருப்பாக கிடக்கா, ஷூவும் செருப்புமா இருந்துச்சு. மகா இது எல்லாத்தையுமே ஷூ ஸ்டாண்டுக்குள்ளே எடுத்து வைன்னு சொன்னேன். என்ன பார்த்தோம் மகா? கொஞ்சம் குறைச்சிக்கோ, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இவ்வளோ. ஆமாம், பெரிய ஸ்பைடரு அண்ணா கிடக்கு பாருங்க. நாங்கள் ஒரு அடி அது ஓடிட்டு கார்கடியில் தான் போச்சு. அதான் மகாட்ட சொன்னேன், நீங்கள் எல்லாருமே வந்து பசங்க சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படின்னா இங்கே சதீஷ் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஷூவை வந்து உதறி போடுன்னு. அது அடியில இருந்து அந்த இதுக்குள்ள சோலுக்குள்ள அடி. எடுத்தியா? பெரிய ஸ்பைடரு, குட்டி இல்லை, அது இந்த சோலுக்கு அடியில் இருக்குது. ஸோ இப்போ பெரிய பசங்கள்லாம் வந்து உதறி தான் போடுவாங்க. மகியெல்லாம் நல்லா உதறி தான் போடுவா. நீங்கள் சப்போஸ் சின்ன பசங்க நீங்கள் சின்ன பசங்க யாராவது உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா ஷூ போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உதறி போட சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம் எம்மா, அதான் நல்லா உதறி போடுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பைடர் இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ரிமைண்டர். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அப்படி தான் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். பள்ளியா? எம்மா, அது இங்கே கார்டன்லாம் நிறைய பின்னாடி மரங்கள் அந்த மாதிரி மண் இருக்கிறதுனால நிறைய பூச்சிகள் வரும், பறவைகளும் வரும். ஆக்சுவலி அன்னைக்கு வீட்டுக்கு உள்ளாடி இந்த சோஃபாவில் வந்து ஒரு பறவை உட்காந்துருந்து, பறவைகளும் நிறைய வரும். அதனால பூச்சி, பல்லி, ஸ்பைடரு எல்லாம் எங்கள் வீடு மாதிரி அதுகளுக்கும் இது வீடு தான். அந்த மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோ காணம் வரும். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து குயிக் மாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பேட்ச் கரம் மசாலா, ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் நீட்டாக வீடை வந்து தொடச்சிடுவேன். இல்லைடா, அது சாதா ஸ்பைடர் தான், அதுலேயே பெரிய சைஸ், பாய்சன்லாம் கிடையாது. நீ அந்த செருப்பெல்லாம் மாற்று. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பே லீஃப், அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 ஏலக்காய், சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு. யூஸ்வலாக நம்ம மசாலா டப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் போட்டுடலாம். ஒரு 4 ஏலக்காய் இவ்வளவும் போட்டு அது பொரியட்டும். ஸோ நம்மளோட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நான். ஸோ கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இதில் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா குக்காகி கொஞ்சம் கோல்டன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதை. ஸோ நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டும் பாருங்கள், அது நல்லா ஸ்வெட் ஆகிடுச்சு. இப்போ இதுலேயே நான் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து அதையும் ஒரு பெரட்டிடலாம். ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்கல்ல, பிரியாணி இலை, பேலி, இந்த பேண்டன் லீஃப், அது வந்து ஆட் பண்ணுறேன். இது எங்கள் வீட்டு கார்டனில் உள்ளது. இது வந்து இந்த சிக்கன் மட்டனுக்கெல்லாம் நல்ல மனம் கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும் நீங்கள். ஸோ அதுதான் இதுக்கு வந்து டேஸ்ட்டு. அதனால் நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு கூட இந்த மட்டன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். நல்லா மட்டன் ஆட் பண்ணியாச்சா, இதை வந்து இந்த ஆனியன் கூட அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வறுத்து விடணும், நல்லா வதக்கி விடணும். ஓகே, ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே சேர்ந்து வதங்கி கொஞ்சம் கலருமே வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நான் லிட்ரலி ஒரு 10-12 மினிட்ஸ் வதக்கியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ
இப்போ கருவேப்பிலை, ஸோ ஒரு கை நிறைய கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒன்றா. ஸோ நம்மளோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மட்டனில் நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த மாதிரி அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும். இப்போ ஃபைனலாக ஒரு 3 பச்சை மிளகா, 2 இல்லைருந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ் பண்ணிவிட்டு தான் மீட் ஆட் பண்ணுவோம். பட் இது வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட போகிறோம். அகெயின் ஒரு 5 மினிட்ஸ். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக டைம் எடுத்து பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்தாச்சுங்க. இப்போ நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூனும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் என்னோடய கரம் மசாலா பவுடர் நான் இப்போ வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். குக் ஆனதுக்கு அப்புறமும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுவேன் லாஸ்ட்டு. அப்போ அது மனம் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் போல் இந்த மசாலா பொடியில் உள்ள பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கு நல்லா வறுத்து விடுவோம். அண்ட் அந்த கலரும் வந்து வறுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ நம்மளோட மசாலா பொடியெல்லாம் நான் வந்து ஒரு 4-5 நிமிஷமே நல்லா வதக்கி விட்டேங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி. நான் ஆக்சுவலி இதில் தேங்காய் விடணுமா வேண்டாமாங்கிறது இனிமேல் தான் முடிவு பண்ண போகிறேன். அதனால் நான் இப்போ ரொம்ப தண்ணி விட போகிறதில்ல. ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சுன்னா நான் வந்து தேங்காய் அரைச்சி விட போகிறதில்ல. அதனால் மட்டன் வேகிறதுக்கு மட்டும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட போகிறேன். ஏன்னா நம்ம மசாலா நல்லா வதக்கி வச்சுருக்கிறதுனால அதுவே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி இந்த இது நல்லா குக் ஆயாச்சு. நானே வதக்கியே பாதி குக் ஆயாச்சு. ஸோ ப்ரெஷர் குக்கரை மூடி நான் வந்து ஒரு 3 விசில் மட்டும் விட்டு அரைக்க போகிறேன். ரொம்ப குக் பண்ணாலும் பொடிஞ்சிரும். அதனால் ஒரு 3லேருந்து 4 விசில் மட்டும் குக் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. நான் குக்கரை திறந்தாச்சு பாருங்கள். இந்த கலரை பாருங்கள், தேங்காய் எதுவுமே விடாமல் அந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். ஒரு கை நிறைய கொத்தமல்லி கீரை போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி. இது ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்க்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதுவுமே நான் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விடுவேன். ஆனால் லெமன் வந்து நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு தான் பிழியணும். ஓகே, இது வந்து அந்த ஒரு டீஸ்பூன் லெமன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் வந்து கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கிரேவி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கடன்னு டைம் இப்போ பார்த்திங்கன்னா 11:20. அதுக்கடையில் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். இது நம்மளோட மட்டன் மசாலா, இதை எடுத்து வச்சாச்சு. இது வந்து என்னென்னா சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணிட்டேன். இனி வந்து சாப்பிடும்போது ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைத்தா. இது ரைத்தா எதுக்கு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் மினிட் பிளான். தேங்காய் பால் சிக்கன் புலாவ் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் கொஞ்சமாக. ஸோ அதனால் அதுக்கு உண்டான பேஸ் ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, ரொம்ப மைல்டான ஒரு புலாவ். ஆனால் மட்டன் கிரேவி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சோண்டு சிக்கனும் போட்டு கொத்தமல்லி புதினாலாம் போட்டு தேங்காய் பாலும் ஊற்றி பேஸ் ரெடி பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இனி இது வந்து லன்ச் டைம் வரும்போது ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி இதை செஞ்சிடலாம். நைட்டு வந்து அதுக்கு தான் இந்த பச்சடி பண்ணியிருக்கேன். நைட்டு வந்து நம்ம அந்த கட்லெட்டுக்கு ஊற வச்சுட்டேன். பிரெஸ்ட் பீசஸை ஹர்ப்ஸ் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். ரைஸ் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டேன். அம்மா வெஜிடேரியன்னால அம்மாவுக்கு வந்து கத்திரிக்காய் வறுவல் மாதிரி பண்ணிவிட்டு, இது வந்து பூண்டு போட்டு புளிக்குழம்பு, ஸோ அதுவும் செஞ்சு வச்சாச்சு. அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சு இனி அவங்களுக்கு வேண்டி வெயிட்டிங் பண்ணுறதுக்கு வேண்டி. ஓகே, நான் புலாவ் சொல்லியிருந்தேன்ல, ஸோ புலாவ் வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். கோகோனட் மில்க் ஒயிட் புலாவ். இது வந்து வெள்ளை பிரியாணி மாதிரி இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்மளோட லன்ச் நான் வந்து கார்டனில் தான் பண்ண போகிறேன். பிகாஸ் கார்டன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் கார்டனில் டேபிள் செட் பண்ணிட்டோம். இங்கே மகா வந்து இங்கே குட்டீஸுக்குன்னு டேபிள் இங்கே செட் பண்ணியிருக்கா பாருங்க.
அண்ட் நான் வந்து ஜஸ்ட் என்கிட்ட இருந்த கார்டன் டேபிள் கிளாத் மட்டும் போட்டு இங்கே பெஞ்சும் சேர்ஸும் போட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ எல்லோரும் வர்றதுக்கு வெயிட் பண்ணுற டைமில் மகி வந்து ஸ்குவிட் கேம் விளையாடுவோமான்னு கேட்டால், அதனால் நாங்கள் ஸ்குவிட் கேம் விளையாட போகிறோம். ஓகே ஓகே. நான் வந்து க்ரீன் லைட் சொல்லுவேன், அப்போ வந்து மகி வந்து நடக்கலாம். ரெட் லைட் சொல்லும்போது ஸ்டாப் ஆகிடணும். ஓகே மகி? ஓகே. க்ரீன் லைட், ரெட் லைட், க்ரீன் லைட், ரெட் லைட். பச்சைனா ஓடிடு, சிவப்புனா அவுட் ஆயிட்டேன். சரி கூட இருக்கா, ரெட் லைட் க்ரீன் லைட் சொல்லி அதுதான் கரெக்டாக இருக்கும். பச்சைன்னு சொன்னால் சரிப்படாது. ரெட் லைட், க்ரீன் லைட், ரெட் லைட், க்ரீன் லைட், ரெட் லைட், க்ரீன் லைட், ரெட் லைட், க்ரீன் லைட், ரெட் லைட், ரெட் லைட். அவுட்டு. நல்ல கை வச்சுட்டா அவுட், போட்டோன்னு கேட்ச் பிடிக்கிறது அவுட் தெரியுமா? நாங்கள் ஸ்போர்ட்ஸில் எப்படி போட்டாங்கன்னா நாங்கள் இப்படி கை, அவங்க போட்டு பிடிச்சிட்டாங்கன்னா எப்படி கை, எப்படி கொஞ்சோண்டு வச்சா ஓகே, பெருசாச்சா அவுட். அவங்க போடும்போது கேட்ச் பிடிக்கலன்னா அவுட். நீ இன்னைக்கு வந்து லெப்பர்ட் பிரிண்ட் போட்டிருக்கியா? உனக்கு அது அழகாக இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி எனக்கு தீப்ரா இருந்துச்சா? தீப்ரா அப்படியே அம்முக்கோ. வேற என்ன அனிமல் இருந்து? யூனிகார்ன் இருந்தா? யப்பா, ஃபைனலி வந்தீங்களே. எம்பிட்டு நேரம் என்ன மித்ரா நீ? எவ்வளவு நேரம் உனக்கு வர்றதுக்கு? நாட் எ ஈஸி ஜாப். கம் ஹியர் கேர்ள். ஹாய் சொல்லு. இங்கே தங்கப்பில வா. Hey, you're back in your bike. Come here. இதெல்லாம் அம்மா டபரா நல்ல விழுந்துட்டாங்க. பரவாயில்ல விடு. சரி பரவாயில்ல உன்னால போய் அவ்வளோ பாத்திரத்தையும் திறந்து பத்திர வேண்டியது. இது என்ன எல்லா டபராவையும் இதில் வச்சு கொண்டு வந்துட்டாளா? சிக்கன் பிரியாணி தட்ஸ் ஒயிட் புலாவ். அது நீ தான் ஃப்ரை பண்ண போகிறேன். எடு முட்டை எடு. உங்கள் முட்டை கைட்டு வெயிட் யாருலா மூடு சரி. மட்டன் கிரேவி நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. நம்ம கார்டனில் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள் டேபிள்லாம் செட் பண்ணிடுறோம். பரவாயில்ல. ஒயிட் ரைஸ் வச்சிருக்கியா? ஆமாம். இங்கே சிக்கன் 65 நான் ஃப்ரை பண்ண போட்டுட்டேங்க. இங்கே குட்டீஸ் எல்லாம் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் குட்டீஸ். அதில் ஒரு நண்டு குட்டி இருந்துல்ல, நண்டு குட்டி. அவளை எங்க? நண்டு குட்டி. நீ ஹாய் சொல்லு. நீ கோவா போறியா? நீ கோவா வைப்பில் வந்திருக்க. சட்டையெல்லாம் கலர்ஃபுல்லாக க்யூட்டாக இருக்க. உனக்கு சேர் பிடிச்சா? பிள்ளை எடுத்துகிட்டு போறியா வீட்டுக்கு? இந்த சேரு இந்த சேர் ஒன்று மித்ராக்கு. இந்த சேரு மித்ராக்கு. உனக்கு பிடிச்சா தங்கம்? தங்கம் பிடிச்சா? அழகா இருக்கியே. ஷூ புது ஷூ போட்டிருக்கியா? ஏ ராஜாத்தி, நீ ஆனால் ஷூ போடலையே, வெளியில கழட்டி போட்டிருக்கியா? அதுக்கு இந்த சேர் நல்லா பிடிச்சி கேட்டியா? அதுக்கு வசதியா இருக்கு. புதுசுன்னு சொன்னோம்ல. மித்து அழகா இருக்கு. நீ உனக்கு சேர் வேணுமா? இந்த சேரை தான் எடுத்துட்டு போன்னு சொன்னேன்.
அப்புறம் அனுஷா குட் டு பி பேக் இன் அக்காஸ் வீடு. யாரு? ராம் வந்துச்சு. மியா வந்தாச்சு. தூங்கிட்டு இருக்கான் அப்ப போய் கடக்கு. அப்ப மேல கடத்தியா? சத்தம் போடாத மியா வந்தாச்சு. முடிச்சு கிடக்கு. அது முடிச்சாச்சு. என்னடி தங்கம், என்ன பெருமா வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஃபுட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. குட். ஓகே. எப்படி இருக்கு? குட். எப்படி எடுக்க வராது? எடு இந்தா. Come on, you can do it. இப்ப பாருடி ஆர்த்தி குண்டு ஆர்த்தியா. இங்க வா. இருக்கட்ட அழகா இருக்குடி. இங்க பார்க்க அழகா இருக்கு. மாறா தங்கச்சி என்ன பண்ணுங்க? மகா தள்ளு. ரஜத்தி தள்ளு. மியா கட்டி சிரிப்பு காணி. அவளுக்கு சிரிப்பு காணிடி. கண்ணு தரக்கூடாது. மகா அப்படி பண்ணாத. மகாமா மகியை அடிக்க கூடாது. லைவ் ஃபைட் நீங்க பாக்குறீங்க. அப்படியா? நான் ஒன்னே வச்சுக்கிறேன். சரியா? நான் ஒன்னே வச்சுக்கிறேன். தனி சீட்ல இருப்பீங்களா? இல்ல நீ என் மடியில தான் இருக்கணும். இல்ல நீ என் மடியில இருக்கணும். அம்மா மாறன் மித்ரா என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு என்னோட வீடியோகிராஃபர் வந்து என் வீடியோகிராஃபர் மகிக்கும் மாறனுக்கும் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கேன். பெருமை என்ன சொல்லி கொடுக்கேன்? பாஸ்தா எப்படி பண்ண வேண்டும். அப்படிதானே? உனக்கு பிடிக்குமா பாஸ்தா? மித்துக்கு பிடிக்குமா? மித்து உனக்கு பிடிக்குமா? மித்து பாஸ்தா பிடிக்குமா? சரி. அதுக்கப்புறம் ஆனியன். இது என்னது? ஆனியன். கரெக்ட். ஆனியன். கோவா. ஆனியன். என்ன வேணும்? ஆனியன் சாப்பிட போறியா? ஆனியன் சாப்பிடணும். எடி ஆனியன் சாப்பிடணும். அது சாப்பிடணும். ஆனியன் வேணுமா? இந்தா ஆனியன். ஆனியன் சாப்பிடு. மித்து ஆனியன் சொல்லு. ஆனியன். கொஞ்சம் லைட் போட முடியுமா? கண்ணு தெரிய மாட்டுக்கா? ஆமா. இவ்வளோ ஆனியன் எடுத்துக்கணும் தான். என்னடி எல்லாரும் ரா ஆனியன் சாப்பிடுவீங்க? நான் சாப்பிடுவேன். அங்க ஒரு மியாவை கணி. மியா குட்டி தூங்கியாச்சு. இனிமேல் மாற மட்டும் தூங்கணும். சரி. மித்ரா என்ன பண்ணிருக்க? ஆனியன் திங்காம
இந்த பேபி இருக்குல்ல ஆடியன்ல திங்காம விளையாடிட்டு இருக்கா. பெரியக்கா ஆமா பெரிய அக்கா பிள்ளைய தூங்க வச்சுட்டாங்க. நீங்க படிக்கணும். மியா குட் மியா மைனில் மித்ராவை பாருங்க. ஏய் என்ன பண்ணுங்க எனக்கு இது மஹி சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் இப்படி தான் பண்ணுவான். மஹி நீ இப்படி தான் பண்ணுவ. இப்போ மித்ரா பண்ணுவா. இல்லை போடு மாறா ஏ மாறா இங்க பாருங்க ஆயில் நல்ல மித்ராவை பாரு. மித்து இங்கே பாரு இங்கே பாரு. அதுக்கு ஹைட்டுக்கு இங்கே தள்ளு மாறா தள்ளு. அவ ஹைட்டுக்கு எல்லாமே இருக்கிறதுனால அவளுக்கு சந்தோஷம். மித்து எது அதை எடுத்து கழட்டி ஏ மித்ரா கிளாஸ் நான் வரேன். அஞ்சனா உனக்கு ஒரு அடுப்பு பார்க்க கூட தெரியாதா அஞ்சனா? ஏன் அஞ்சு கல்லு அது இதில் தான் பற்ற வைக்கணும். அது லைட்டர் வச்சு தான் பற்ற வைக்கணும். லைட்டர் எடு அது வராதுடி. அது ஒன்று வந்து ஆன் பண்ணு. அதுக்குள்ளே இதாகிட்டு ஓகே இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும். இதை எடுத்துட்டு லோ மட்டும்தான். இன்னைக்கு நைட்டு வந்து பாஸ்தா ரெசிபி. அம்மா பசிக்கி தாயே பசிக்குதா சாப்பாடு தாத்தாயே சாப்பாடு தாத்தாயே. ஓகே டின்னர் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். டக்குன்னு அசம்பிள் பண்ணிட்டோம். இது நம்மளோட பாஸ்தா சாஸ் நான் தனியாகவே வச்சுட்டேன். ஸ்பெகதி போடலை. ஏன்னா வந்து ஸ்பெகதி போட்டோன்னா ட்ரை ஆகிடும். அதனால எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ போட்டுக்கலாம். ஐஸ்பர்க் லெட்டஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக் பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பெகதி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. சிக்கன் கட்லெட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங் மேயோ க்ரீம் மஸ்டர்ட் ஹனி தில் மஸ்டர்ட் சாஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பாஸ்தா வந்து அசம்பிள் பண்ணிடலாம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் எவ்வளோ பாஸ்தா வேணுமோ அந்த ஒரு போர்ஷன் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கணும். மஹி சத்தம் போடாத அம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு போர்ஷன் பாஸ்தா போதுமா? கூட நம்மளோட பாஸ்தா சாஸில் ஒரு லேடு. இந்த பாஸ்தா ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணுங்கள். மெயின் இது என்னன்னா பாஸ்தா குக்கிங் லிக்விட் வந்து விடணும். அந்த ஸ்டார்ச் வாட்டர். அதுக்கு சிக்கன் ஸ்டாக்கும் விடலாம்ல. சிக்கன் ஸ்டாக் பாஸ்தா குக் பண்ண லிக்விடில் உள்ள ஸ்டார்ச் தான் வந்து நமக்கு அந்த க்ரீமினஸ் கொடுக்கும். ஸோ இந்த இது மாதிரி நீங்கள் வச்சு மிக்ஸ் பண்ணாலே அது வந்து அப்படியே ஒரு க்ரீமினஸ். எல்லா குட்டி நினைக்கா பெரியம்மா உன் சாப்பாடு நான் எப்போ சாப்பிடுவேன் பெரியம்மா? நெக்ஸ்ட் டைம் சாப்பிடுவோம். சரி எனக்கு எம்மியா இருக்கு பெரியம்மா. சரி என்னெல்லாமோ வித்த காணிக்க பெரியம்மா. அது பாக்கு நிஜமான அப்படிதான் பாக்கு எதையும் சொல்லிட்டு செய்யா அப்படின்னு. ஸோ இது ட்ரைடு பார்ஸ்லே இங்கே ஒரு அங்கே ஸோ ட்ரைடு பார்ஸ்லே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கார்லிக் பிரெட். ஸோ இது நம்மளோட மெயின் கோர்ஸ். சாலட்டுக்கு என்ன சவுண்டு போடுது பாரு. இதில் வச்சுட்டு என்னத்தை பண்ண சாலடுக்கு லெட்யூஸ் ஒரு ஹேண்ட்ஃபுல், சிக்கன் கிறிஸ்பி சிக்கன் பேன்கோ கிறிஸ்டட் சிக்கன் ரெசிபி வீடியோ எடுத்தியா? எடுத்துக்கலாம். வீடியோ நான் இது நிறைய தடவை போட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ்ஸிங். ஆனால் இங்கே பேசினா நல்லா எக்கோ அடிக்கும். இங்கே ரூமில் தானே. இங்கே ஓகே தட்ஸ் இட். யம்மி டின்னர் சர்வ்ட். டின்னர் சர்வ்ட். Mia, you want dinner? மகா டேஸ்ட் பண்ணி சொல்லு.
மகாவோட ஃபேவரட் பாஸ்தா இது ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் அது டொமேட்டோ பேஸ்ட்டும் க்ரீம். நல்லா இருக்கா? உங்கள் அம்மாவுக்கு வந்து ரியாக்ஷன் தான் வந்து என்னோட gift. Done and dusted. Out of this one. Done and dusted out of this world. எவ்வளோ மார்க் கொடுப்ப மகா? 10 out of 10. ரெண்டுத்துக்குமேவா? உங்கள் அம்மா செஞ்சதுனாலயா இல்லை எப்போவுமே அப்படி தானா? எப்பவுமே அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மகா நெல்லு ஒரு நிமிஷம் vlog-ஐ நம்ம எண்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு அனுஷா எங்கள் வீட்டில் தான் ஸ்டே. ஸோ இதோடு இன்னைக்கு vlog-ஐ முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டயர்டு, ஸோ தூக்க போகிறோம். பாய் பாய். பாய். குட் நைட். குட் நைட். நைட். Bye.